வாழ்வில் முன்னேற்போக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி நம்ம எங்கெல்லாம் பிளான் பண்ணுறோம், எங்கெல்லாம் நம்மளோட ட்ரேடிங் செட்டப் இருக்குது அப்படின்றத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்மளுடைய பர்ஃபெக்ட் லெவலில் மார்க்கெட் அங்கேருந்து கரெக்டாக ட்ரிகர் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம இன்னும் பெரிய லெவல்லலாம் நம்ம ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு R2 லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து சின்னதாக ஒரு கரெக்ஷனில் மார்க்கெட் டவுன் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்ல கால் சைடில் நல்லாவே ஒரு ரேலி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் வரும், திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகாமலேயும் போகலாம். பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். அப்படி தான் வந்து இந்த பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம பெரிய ப்ராஃபிட்ஸும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரியலிஸ்டிக்காக எங்கெல்லாம் நம்ம எக்ஸிட் பண்ணலாமோ அங்கே மட்டும்தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டு கடந்த கொஞ்ச நாளாக நல்லாவே மேலே போயிட்டு இருந்த காரணத்தினால இன்றைக்கி கொஞ்சம் டவுன் கூட வரலாம், ஏன்னா பிவோட்டை கூட டச் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் என்ன இருக்குன்னா, நம்ம கால் சைடில் பார்த்திங்கன்னா வெறும் கால் ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு எக்ஸாக்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்மளோட ப்ரீவியஸ் செட்டப். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு பிரேக் அவுட் ஏரியா, சின்னதாக ஒரு டிமாண்ட் ஏரியாவும் கூட. ஸோ அதனால தான் இப்போ நம்ம திரும்ப என்ட்ரு ஆயிருக்கும். தென் இந்த ஸ்பாட்டெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து டவுன் வந்துருக்கு. வர்றது கூட எக்ஸாக்டாக நம்மளுடைய பர்ஃபெக்டான ஒரு ஃபஸ்ட் லெவல் என்ட்ரி ஜோனுக்கு தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஏன்னா அது ரீடெஸ்டிங் லெவல். ஸோ அந்த லெவல்லேருந்து நம்ம பெரிய லெவல் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுதான் வந்து நம்மளோட ரியலிஸ்டிக்கான லெவல். ஸோ இந்த லெவலில் யாராக இருந்தாலும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது நல்லது. அதுக்கு அடுத்தது தான் வந்து நம்ம மேலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுவும் இந்த ஸ்பாட்டில் ஏதாவது ரிஜெக்ஷன் இருக்குது, சின்ன கேண்டில் வருது அப்படின்னு எக்ஸிட் பண்ணணும். ஏன்னா அதுதான் நமக்கு T1 ஏரியா, இல்லைனா T2 வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். பட் மொமெண்டம்ஸ் பொறுத்து, கேண்டலோடைய ஸ்ட்ரக்சர் பொறுத்து தான் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணலாமா வேணாமனே டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வித்தின் மினிட்டே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் அக்கார்டிங் டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் கூட. ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு நல்லாவே மேலே போயிருக்கு. ஸோ இந்த எக்ஸாக்டாக இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட், அங்கேருந்து மார்க்கெட் மேலே வரைக்கும் போன மார்க்கெட் இந்த லெவலில் நமக்கு ரீடெஸ்ட் இங்கேயே பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் பண்ணலை. திரும்பவும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி நமக்கு அந்த இடத்துக்கு வந்ததுனால மட்டும்தான் நம்ம அந்த இடத்தையே கன்சிடர் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக நம்மளுடைய டார்கெட்டில் ஜோன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட, ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்னே சொல்லலாம். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த லெவலில் நம்ம ப்ராஃபிட்டை யாராக இருந்தாலும் புக் பண்ணணும். இல்லைனா கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணி ரீஎன்ட்ரி கூட வரும், அதை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ திரும்பவும் நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஏன்னா இது ஒரு பக்காவான ஸ்பாட்டு, ரொம்பவே லோ ரிஸ்க்கான ஸ்பாட்டு. பட் ப்ராஃபிட் பெருசாக நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்குது. நமக்கு ஸ்டில் ஒரு டிமாண்டெல்லாம் இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஸோ இந்த ஸ்பாட்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணால் மட்டும் தான் நமக்கு ரிஸ்க்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். பெரிய ரிஸ்க்கே கிடையாது. மிஞ்சி பண்ணால் 4 பாயிண்ட் தான். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டீசெண்டான ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ், தென் மேக்ஸிமம் ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுவும் நம்ம மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் எப்படி இருக்குது, 1 minute கேண்டல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி ரிஜெக்ஷன் இருக்குது, எங்கே சஸ்டெயின் பண்ண போகுதா, எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் யாருக்காக இருந்தாலும் தெரியும். நீங்கள் நிஃப்டியோட சார்ட்டை சைடில் பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஏன்னா அங்கே நமக்கு R2 கிட்ட ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னே நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு. மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனில் இன்னும் கூட டவுன் வரலாம். ஏன்னா டேவோட சப்போர்ட் இருக்குது, நமக்கு அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம். டேவோட டிமாண்ட் இருக்குது, சப்போர்ட் பண்ணலாம். கீழே வந்து பிவோட் CPR ரேஞ்ச் கூட இருக்குது, அது கூட நமக்கு டெஸ்ட் பண்ணலாம். என்ன வேணாலும் மார்க்கெட் நடக்கலாம். பட் நம்ம வந்து எல்லாமே லோ ரிஸ்கில் தான் பிளான் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகணும். அதுவும் பக்காவான ஒரு ஜோனில் மட்டும்தான் என்ட்ரு ஆகணும். ஏன்னா ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓடுற மார்க்கெட்டில் போய் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய லாஸஸ் இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட ரிஸ்க் ரேஞ்சை தாண்டி போகலாம். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக நம்ம பிளான் பண்ண ஜோனில் இருந்து எப்படி போயிட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரிஸ்கில் நமக்கு வந்தால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தான் போகுது. அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஸ்கேல்பிங்காக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். சடன் மொமெண்டம் வந்தால் மட்டும் தான் நம்ம 30 பாயிண்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இல்லை நமக்கு ஸ்டே ஆகுது அப்படின்னா நம்ம வந்து டீசெண்டான ப்ராஃபிட்ஸில் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா மார்க்கெட் நமக்கு ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஒன்ஸ் அகேன் டவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நமக்கு இதுவே மோர் தென் 15 பாயிண்ட்ஸ். இது வந்து நமக்கு பக்காவான ஸ்கேல்பிங் ஏரியா. ஸோ வி மஸ்ட் கன்சிடர் டு எக்ஸிட் இந்த ஸ்பாட்டில். இது பக்காவான நமக்கு 1 minute ஸ்கேல்பிங்கு. அதுவும் ஸ்கேல்பிங் வந்து நீங்கள் ஸ்கேல்பிங் மட்டுமே பண்ணிலாம் உங்களால் பெரிய லெவலுக்கு இது பண்ண முடியாது. பட் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த டைமில் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட்லாம் நல்லா வந்திருக்கும். அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி சின்ன ப்ராஃபிட்ஸை எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாஸஸில் வரும்போது உங்களால் சமாளிக்க முடியாமல் போயிடும். ஸோ எய்ம் ஃபார் அ டீசென்ட் ப்ராஃபிட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன ஸ்கேல்பிங்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே அது தெரிய வந்துடும். உங்களுக்கு யாரும் சொல்லி தான் தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது.
இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணாமல் விட்டோம்னா அது நமக்கு பெரிய ஆபத்தாகவும் முடியலாம். ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸிட் திஸ். ஓகே, ஸோ இந்த R1 ஜோனை கன்சிடர் பண்ணி தான் நிறைய பேர் வந்து ஹோல்டும் பண்ணுவாங்க. ஸோ அது ஹோல்ட் பண்ணுறதுல தப்பில்லை, பட் ப்ராப்பரான ஐடியா இருக்கணும். ஸோ நமக்கு திரும்பவும் வந்து மார்க்கெட்டு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துட்ருக்கு எக்ஸிட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் எக்ஸிட் பண்ணாதவங்க இப்போ R2 வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டும் டவுன் வரலாம். அப்படி இல்லைனா நமக்கு இந்த ரேஞ்சிலேருந்தே இப்போ மார்க்கெட் இருக்கிற ஜோன்லேருந்தே நமக்கு டவுன் வந்து மார்க்கெட் கீழே போகலாம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ரிஜெக்ஷன் பார்த்துட்டு எக்ஸிட் ஆகணும். ஸோ நமக்கு இந்த மாதிரி பிரேக் ஆகி மார்க்கெட்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னா கூட புட் சைட்லேயே நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்செலாம் வரும்போது நம்ம புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் இப்போயுமே புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் புட் ஆப்ஷன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்கேல்பிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிவோட் ரேஞ்சஸ் வில் பி த டார்கெட் ஜோன். பிவோட் ரேஞ்சஸ்னால் எக்ஸாக்டாக பிவோட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இங்கே CPR லெவலில் வெயிட் பண்ணலாம். ஸோ நமக்கு பாட்டம் CPRம் இருக்குது, நமக்கு டாப் சென்ட்ரல் பிவோட் ரேஞ்சஸை நீங்கள் பார்த்துட்டு எப்படி வேணாலும் எக்ஸிட் பண்ணலாம். ஸோ இது வந்து சான்சஸ் ஃபார் எக்ஸிட் எங்கே நம்ம என்ட்ரி ஆனோம் இல்லையா, ஸோ அந்த டைம் இல்லைனா மார்க்கெட்டு திரும்பவும் டவுன் ஆகிடும். ஸோ சான்ஸ் டு எக்ஸிட். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த சைடில் ஒரு சின்ன ஸ்கேல்பிங்கில் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் நமக்கு சூப்பரான ஆர்டரும் வந்திருக்கு. நம்ம சொன்ன ஜோன்லேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை நல்லாவே போயிட்டுருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ்லி புட் ஆப்ஷனில் அது நம்மளோட பக்கமான ஒரு என்ட்ரி ஸ்பாட். அங்கேருந்து ஒரு டீசெண்டான ரியலிஸ்டிக்கான என்ட்ரிக்கு மார்க்கெட் போயிட்டுருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்மளோட என்ட்ரி ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இப்போதைக்கு மார்க்கெட் என்ன இருக்குன்னா கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 150 ரேஞ்ச் வரைக்கும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 130 அந்த ரேஞ்செலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 130, 150. ஸோ அங்கே தான் நமக்கு இருக்குது. ரியலிஸ்டிக்காக 95 அந்த ரேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா 96 ஒரு ரியலிஸ்டிக்கான T1 ஏரியா அது. ஸோ இப்போதைக்கு 130, 135 அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு T2 ஏரியா. தென் 150, 160 அந்த ரேஞ்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸில் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நமக்கு மொமெண்டம் பேஸ் பண்ணி வந்து ப்ரீமியம்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்து தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் நிஃப்டி சார்ட்டை பார்த்து கூட தாராளமாக எக்ஸிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் எனக்கு ஆப்ஷன்ஸில் க்ரியேட் ஆகுது அப்படின்னா நான் புட் சைடில் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு கிளியர் கட்டாக ஒரு ஜோனில் மார்க்கெட் அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய எக்ஸிட் லெவல்ஸ். ஆர்டர் நம்ம திரும்ப ரீஎன்ட்ரிலாம் வந்தால் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அடுத்தடுத்த எக்ஸிட் லெவல்ஸ். இது எல்லாமே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி பண்ணலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமான்றதே நம்ம டிசைட் பண்ணுவோம். நம்ம ரேண்டமாக ஹோல்ட் பண்ணியும் ஹோல்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அக்கார்டிங் டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வி ஹேவ் டு ஹோல்டு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்பயுமே ரொம்பவே முக்கியம். ரேண்டமாக ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸோ நிஃப்டி 23,700 புட் ஆப்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. எக்ஸாக்டாக நம்ம பிளான் பண்ண ரேஞ்ச் வரைக்குமே மார்க்கெட் போயிருக்கு. நம்மளோட ஃபைனல் டார்கெட் இன்னும் அடிக்கலை, பட் இருந்தாலும் நம்மளை அடுத்த டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. நம்ம நிஃப்டியோடையும் பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி தான் எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எக்ஸாக்டாக நமக்கு இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா மேலே போயிருக்கா. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் லெவல், அந்த பிரேக் அவுட் லெவல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் சின்ன கரெக்ஷன், ஒன் சைடு மேலே போயிருக்கு. நம்மளோட டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு இது ஒன் ஆஃப் த டார்கெட் நீங்கள் ப்ரீவியஸ்லி பார்த்துருப்பீங்க. அங்கே இது 1 செகண்ட் டவுன் வந்திருக்கு. ஸோ ரீடெஸ்டிங் ஏரியா கரெக்டாக எக்ஸாக்ட்லி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம், பட் வித் அ ப்ராப்பர் ரிஸ்க். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மறுபடி கற்றுருந்தால் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் எல்லாம் அனுபவம் பட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தால் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணவே முடியும். இல்லைனா கொஞ்சம் ரிஸ்க்கு. எல்லா இடத்துலையும் போய்ட்டு ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. எங்கே கரெக்டாக எடுக்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு முன்னாடியே இருக்கணும். நீங்கள் பார்த்த உடனே ஓடி போய் என்ட்ரு ஆகக்கூடாது. உங்களுக்கு ப்ரீவியஸ்லி எங்கெல்லாம் என்ட்ரு ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் தான் நீங்கள் போய்ட்டு ஒரு ஆர்டர் எடுக்கணும். ஸோ அதன்படி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நமக்கு எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் ரேஞ்ச் வந்தது. அங்கேருந்து மார்க்கெட்டு இப்போ 1 செகண்ட் டவுன் வந்துட்டுருக்கு. ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அளவுக்கு மேலே மொமெண்டம் ஒன்றும் நல்லா இல்லாத காரணத்தினால ஒன்றும் பெருசாக நமக்கு மேலே போகலை. நிஃப்டியும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பியூர் லெவல், இது வந்து பக்கா CPR லெவலு. ஸோ அதனால தான் மார்க்கெட்டிங் வந்து நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் 15 மினிட்ஸில் பார்த்தா தெரியும், இங்கேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ்லி நான் இங்கே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு காட்டியிருப்பேன் மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த லெவலில் தான் மார்க்கெட் இப்போதி ப்ளே ஆகிட்டுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் டேயில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கூட இது நமக்கு பக்காவான என்ன ஏரியானா ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணி போன ஏரியா. ஸோ அதனால தான் இங்கேருந்து சின்னதாக மேலே இப்படி காட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்துலாம் வந்து 1 செகண்ட் என்னன்னா டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கேருந்து வந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து டவுன் வந்தாலும் சரி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யூட்டிலைஸ் பண்ணலாம். எல்லா டைமும் ஓடி போய் என்ட்ரு ஆகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஓகே, இப்போ மார்க்கெட் இந்த ஸ்பாட்லேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்பாட்டில் சஸ்டெயின் கொஞ்சம் ஆகி இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா கூட இங்கேருந்து டவுன் வந்து 1 செகண்ட் இந்த ஸ்பாட்டில் நின்றுதுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சின்ன ரிஸ்கில் ட்ரை பண்ணிவிட்டு பிளான் வைக்கலாம். இல்லைனா புட் ஆப்ஷனில் இந்த ஸ்பாட்லலாம் வந்து புட் ஆப்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ அங்கே அப்படி இல்லைனா
இந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு இப்போ இந்த கேண்டல்லேருந்தே கூட உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா கூட உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ மார்க்கெட் என்ன ஆகுனா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி டவுன் வரலாம். ஸோ பேட்டர்ன் அடுத்தடுத்து என்ன ஃபார்ம் ஆகுன்றதை நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பட் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணணும். எல்லா டைமும் நீங்கள் ஓடி போய்ட்டு என்ட்ரை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸஸை இழுத்து விட்டுரும். ஒரு மார்க்கெட் எப்படி கீழே வருது, எந்த மாதிரி விழுந்துட்டுருக்கு, எப்படி விழுந்தால் ஒரு ஆர்டரை நம்ம போய் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்பாட்லலாம் மார்க்கெட் டவுன் வருது அப்படின்னா இங்கெல்லாம் உங்களால் என்ட்ரி எடுக்க ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகணும். அது எடுக்கலாமா வேணாமான்றது வந்து எல்லா டைமும் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. நீங்கள் அனுபவப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும், இல்லைனா தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சிலையும் போய்ட்டு நிறைய பேர் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பாங்க. பை பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. வித் ப்ராப்பர் பிளான் இருந்தால் பை பண்ணலாம். ப்ராப்பர் பிளானிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத லாஸஸை பெருசாக கூட இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ எப்போலாம் ஆர்டரை எடுக்கணும், எப்போ எடுக்கக்கூடாது, எந்த லெவலில் ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும், இதுக்கான புரிதல்லாம் உங்களுக்கு இருக்கணும். இது இருந்தால் தான் நீங்கள் ஆப்ஷன்லேயே சஸ்டெயின் ஆக முடியும். இல்லைனா இயர் அந்தர் உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வரலாம். ஸோ அது மட்டுமே வச்சுட்டு ஆப்ஷனில் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ டேக் யூர் டைம். மார்க்கெட்டில் நல்ல அனுபவம் நிறைய கற்றுக்கோங்க, நிறைய தேடுங்க. உங்களுக்கு யூடியூப்லேயே எல்லா சோர்ஸஸும் இருக்குது, நீங்கள் தேடி நிறையா லேர்ன் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட கோர்ஸ் இருக்குது, விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணலாம். எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருப்போம். அந்த மெத்தட்ஸே நீங்கள் எல்லா மார்க்கெட்டுக்கும் பயன்படுத்தலாம். நிஃப்டி ஆகட்டும், இல்லை சென்செக்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எதில் வேணாலும் பயன்படுத்தலாம். நம்ம பேங்க் நிஃப்டியை வச்சு எக்ஸாம்பிளாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா பேங்க் நிஃப்டியை விட ஒரு வாலட்டைலான மார்க்கெட் ப்ரீவியஸ்லி அப்படி தான் இருக்கும். நம்ம அதுலேயே நல்லாவே எப்படியெல்லாம் மெத்தட்ஸ் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் அதை எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நிஃப்டிலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.